மாவு ப்ரிப்பரேஷன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த சத்து மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். அந்த சத்து மாவு வச்சு ஒரு வெல்லம், அப்புறம் ஏலக்காய் பவுடர் ஒரு பிஞ்சு போட்டு ஒரு டெலிஷியஸாக ஒரு நியூட்ரிஷியஸ் ஈவினிங் ஸ்நாக்கு சத்து மாவு உருண்டை சர்வ் பண்ணுறதுக்குன்னு ரெசிபி இப்போ நான் காட்ட போகிறேன். 2 பவுல் சத்து மாவு எடுத்துக்கிட்டால் 1 பவுல் வெல்லம் இருக்கா மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் வேணும்னா அதிகமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ வெல்லத்தை நல்லா இடித்து பவுட்ரு பண்ணி அதை தண்ணியாக காய்ச்சி அந்த தண்ணி அதில் ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக கூட கொஞ்சம் அதை பாக ஆக்கி நீங்கள் விட்டு பாருங்கள், அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன். பவுட்ரு பண்ணிவிட்டு இப்போ இதில் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு அடுப்பில் கொதிக்க வைக்க போகிறேன். கொதிச்சிருச்சு. இப்போ இதை கொதிச்சதை நான் ஒரு பாத்திரத்தில் இருத்துட்டு அதை திருப்பியும் வந்து கெட்டியாக ஆக்கிக்கிடணும். இதில் கல் மண் எது இருந்தாலும் அப்படியே போயிடும். எடுத்துட்டேன். ஸோ அதில் எந்த பிசிறு இருந்தாலும் ஃபில்டரில் வந்துருச்சு. திருப்பி அதை கொதிக்க வைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தண்ணியாக இல்லாமல் அதை கொஞ்சம் பாகாக்கி விட்டிங்கன்னா அந்த உருண்டை இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக பக்குவமாக வரும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் காஞ்சி ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு நம்ம விட்டது வெள்ளை தண்ணி. ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் போட்டு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா சத்து மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டு எடுத்திருக்கேன். இட்லி தட்டில் துணி நனைச்சி அதை போட்டுட்டு நல்லா ஒரு 2x2 துணி ரைஸ் குக்கரில் வச்சாலே போதும். நீங்கள் ஸோ ரைஸ் குக்கர் உள்ள தண்ணி விட்டுட்டு ரைஸ் குக்கர் உள்ள தண்ணி ஊற்றி தட்டு இட்லி தட்டு அப்படியே மேலே வச்சுருங்க. உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் இல்லைன்னா நீங்கள் இட்லி சட்டியில் கூட வச்சு வைக்கலாம். ரைஸ் குக்கரில் வைக்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் நான் ரைஸ் குக்கரில் தான் ஸ்டீம் பண்ணுவேன். ஸோ கீழே இவ்வளோ தண்ணி விட்டால் போதும். விட்டுட்டு ரைஸ் குக்கர் மேலே இட்லி தட்டு வச்சா நின்றுக்கும். ஸோ இதில் நம்ம இதை பாகு ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் வைக்க போகிறோம். இப்போ ஒரு துளி நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் கொஞ்சம் முந்திரி, காஞ்ச திராட்சை, பாதாம் வறுத்தது, இது நல்லா ஏர் ஃப்ரையரில் வறுத்தது 4 பாதாம், அது எல்லாத்தையும் அது ஒரு டேஸ்ட்டுக்காக, அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக குழந்தைகள் இஷ்டமாக சாப்பிடுவாங்க அதனால். ஸோ இதில் கூட நீங்கள் ஏலக்காவை போட்டுக்கலாம். நான் எப்பவும் இந்த இன்க்ரீடியன்ஸ் இது 3ம் எப்போ அடிக்கடி ஆட் பண்ணுறது கிடையாது. அதனால் அது மாவுலே போட்டுருவேன். எப்படி ஆனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை எடுத்து சத்து மாவில் கொட்டிடலாம். இப்போ இந்த பாகும் ஆறிடுச்சு. இதை போட்டு நம்ம அதில் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். சூடு இல்லை, பாகு நல்லா ஆறிடுச்சு. இந்த தேங்காய் பூ ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் விரும்புகிற அளவு போட்டுக்கலாம். அந்த வெல்லம் எவ்வளோ காஞ்சிருக்குதோ பாகாக இருக்குதோ அதுக்கு தக்கன இந்த சத்து மாவோட கலர் அவ்வளோ அழகாக வரும். உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற பதம் வரலன்னா கூட கொஞ்சம் சத்து மாவு கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி, அந்த வெல்லம் ஜாஸ்தி ஆகிட்டுன்னு தெரிஞ்சால் நீங்கள் அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் சத்து மாவு திருப்பி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இடது கையை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதில் உருண்டை பிடிக்க போகிறேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் நெய்யை வந்து கையில் தடவிக்கோங்க, அப்போ வந்து ஒட்டாமல் வரும். நான் ஆல்ரெடி கீலே வறுத்துருக்கிறதுனால கூட
திருப்பியும் தடவை வேண்டாமேன்னு பார்க்குறேன். இப்படி உருண்டையாக வரும். இல்லைன்னா நீங்கள் கொழுக்கட்டை ஷேப்பில் கூட பிடிச்சிக்கலாம். இட்லி தட்டில் இப்படி உருண்டையாக உருட்டி எல்லாத்தையும் இதில் வச்சுருப்பேன். நான் இப்போ உருண்டை ஃபுல்லாக பிடிச்சி வச்சிட்டேன். நமக்கு 2 பவுல் சத்து மாவுக்கு 8 உருண்டை வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு தண்ணி ஆகிட்டுனா ஒரு வேளை மாவு, திருப்பி கொஞ்சம் மாவும் அதில் போட்டுக்கோங்க. இதில் ஒன்று பாகு வந்து கொஞ்சம் நல்லா காய்ச்சிருக்கணும். மற்ற ரெசிபியில் நம்ம தண்ணியாக போடுற மாதிரி இல்லாமல். ஸோ இப்போ இதை மூடிட்டேன். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சதுன்னா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும். 30 மினிட்ஸ் கூட வேண்டாம், 20 மினிட்ஸில் வெந்துடும். நம்ம இட்லி பாத்திரத்தில் அடுப்பில் வச்சோம்னா இன்னும் சீக்கிரமே ஆயிரும். ஸோ 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே உங்கள் கையில் ஒட்டாமல் இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து நீங்கள் சாப்பிடலாம், சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க.